கனப்படுத்துவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிப்பார் என்ற தேவ செய்தியின் தலைப்பு. God rewards the one who honors him. கர்த்தரை கனப்படுத்துவர்களை கர்த்தர் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இதில் முதல் 5 குறிப்புகளை காண இருக்கிறோம். இதில் முதல் குறிப்பை எபிரியர் 8வது அதிகாரம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நாம் எழுந்து நின்று இந்த தேவவார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேவவார்த்தையை உம்முடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே, நீரே எங்களிடத்தில் இந்த தேவவார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்தும், எங்களுடைய ஆவியை பலப்படுத்தும். இந்த சத்திய வார்த்தையினால் எங்களுக்குள்ள அந்த சத்திய வார்த்தை வருவதற்காக நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் பெற்றுக்கொள்கிறோம் இந்த தேவ வார்த்தையை இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். உட்காருவோம். அதாவது இந்த வசனங்கள் தொடங்குவதே பிரியமானவர்களே என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வீட்டிற்காகவும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் பல காரியங்களை செய்திருப்போம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்த வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. என்ன பிரயாசம் இது? அன்பின் பிரயாசம். ஹல்லேலூயா. அதாவது நாம் கர்த்தருக்காக, அவர் வீட்டிற்காக, பரிசுத்தவான்களுக்காக எதை செய்தாலும் அது ஒரு அன்பின் பிரயாசம். நாம் செய்யணும்னு ஒரு அவசியம் கிடையாது, நம்ம கட்டாயம் கிடையாது. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். ஏன்? அது ஒரு கர்த்தருக்கு நாம் காண்பிக்கும் அன்பு. அந்த அன்பை காண்பிக்கும் போது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அந்த கனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அந்த கிரியைகளை, நம்முடைய அன்பின் கிரியைகளை அவர் மறந்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அதற்கு தக்க பலத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் என்றது என்னது? தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதையும் அவர் தொடர்ந்து தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவர் என்பதையும் அறிந்து கொள்வதுதான் விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நாம் கர்த்தராகிய தேவனுக்கும் அவருடைய வீட்டிற்கும் பரிசுத்தவான்களுக்கும் செய்யும் காரியங்கள் எல்லாம் செய்யும்போது, தொடர்ந்து செய்யும்போது அது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. அது முதல் ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் இருக்கும் அன்பை குறிக்கிறது. நாம் எவ்வளவாக அவரை அன்பு செய்கிறோம், அவருடைய ராஜ்யத்தை அன்பு செய்கிறோம், அவருடைய பரிசுத்தவான்களை அன்பு செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் போது கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த கனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஹல்லேலூயா அந்த கனத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அங்கீகரிக்கிறார்? ஒரு பலனை தந்து. ஹல்லேலூயா. என்ன பலன் எனக்கு வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்ன பலன்?
அதாவது பல நேரத்தில் நாம் நினைக்காத நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடும், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். அது அற்புதம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்திற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான காரணம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய அன்பின் கிரியைகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நீதியான தேவன் ஏற்ற நேரத்தில் நம்முடைய அன்பின் கிரியையை அவர் என்ன செய்கிறார்? அவர் அங்கீகரிக்கிறார். அவர் பலனை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இதுதான் முதல் பாயிண்ட், முதல்ல குறிப்பு. கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு பலனை அளிப்பார் என்று சொல்லும்போது, ஹல்லேலூயா, நாம் தொடர்ந்து கர்த்தராகிய தேவனை நாம் அன்பு செய்வோம், தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தை நாம் அன்பு செய்வோம், அவருடைய பரிசுத்தவான்களை அன்பு செய்வோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து கிரியைகளை, அன்பின் கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு பலனை கர்த்தர் அளிப்பார். ஹல்லேலூயா. அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவராக இல்லை. ஹல்லேலூயா. அது நீதியின் தேவன், அதை அவர் குறிப்பாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அதை அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு கிரியும் அவர், ஹல்லேலூயா, நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ நாம் மறந்து விடலாம், ஆனால் அவர் மறந்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஹல்லேலூயா, ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஏன்? ஹல்லேலூயா. அவர் நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பின் கிரியை. ஹல்லேலூயா. அதனால் எந்த கிரியை செய்தாலும் சரி, அதற்கு தக்க பலனை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு பலனும் வருவதற்கு முக்கியமான காரியம் நம்முடைய கிரியைகளினால். ஹல்லேலூயா. இது முதல் கிரியையாக இருக்கிறது, அன்பின் கிரியை. கர்த்தராகிய தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய பரிசுத்தவான்களையும் நாம் அன்பு செய்வதன் நிமித்தம் நமக்கு வரும் பலன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்முடைய தயவை அவர் நாம் காண்பிக்கும் தயவை அதற்கு அவர் பலன் அளிக்கிறார். கொலோசியர் 4வது அதிகாரம் 5, 6 என்ற 2 வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் ஏற்றினதாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதாவது புறம்பே உள்ளவர்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் ரட்சிப்புக்குள் வராதவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பற்றி ரொம்ப கரிசனமாக இருக்கார். ஹல்லேலூயா. புறம்பே உள்ளவர்கள், இன்னும் ரட்சிப்புக்கு வராதவர்களை ஹல்லேலூயா முன்பாக ஞானமாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது இன்னும் ரட்சிப்புக்குள் வராதவர்கள் முன்பாக நாம் இன்னும் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதாவது நாம் பேசும் பேச்சு தான் நாம் காண்பிக்கும் தயை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒருவன் ரொம்ப கடினமாக பேசும்போது அவன் ரொம்ப ரஃப்பாக இருக்கான், அது அவன் ரொம்ப கடினமாக இருக்கான்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப வார்த்தை ரொம்ப நைஸாக இருக்கும்போது, அதாவது ரொம்ப இதமாக இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ரொம்ப தயவாக பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் குறிக்கிறார். நாம் எதை பேசும்போதும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பேசினாலும் அது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய அந்த
சாயலை, அவருடைய ரூபத்தை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நிரப்பி அவருடைய நாமத்தில் நாம் நிற்கும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிறருக்கு, முக்கியமாக புறஜாதிகளுக்கு, புறம்பே இருப்பவர்களுக்கு நாம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் முன்பாக நாம் ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். அவர்களிடத்தில் பேசும்போது முக்கியமாக நாம் கவனமாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் தெரியும், இவர்கள் கிறிஸ்துவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. அவர்களிடத்தில் பேசும்போதே நமக்கு சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு உணர்வு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் கடினமாக பேசும்போது என்ன செய்வாங்க? ஓ, இதெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, அவங்களும் எங்களை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் கடினமாக தான் இருக்கோம், ரஃப்பாக தான் பேசுவோம். ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப அன்பாக பேசும்போது, தயவாக பேசும்போது, ஹல்லேலூயா, அப்பொழுதுதான் கர்த்தராகி தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதனால்தான் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எதற்காக? நேரத்தை பிரயோஜனம், அதாவது அவர்களுடைய ரட்சிப்பு இன்னும் தாமதமாகாமல் இருப்பதற்கு ஹல்லேலூயா நாம் தான் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுடைய ரட்சிப்பு தாமதம் ஆயிடுச்சுன்னா அதற்கு ஹல்லேலூயா காரணம் யார்? நம்முடைய வார்த்தை தான், நாம் பேசின வார்த்தை தான். ரட்சிப்புக்கு அவர்கள் வரலாம், ஆனால் உடனடியாக நம் வழியாக அந்த கிரியை கர்த்தர் செய்ய முடியாது. அதனால் புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும், நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபையை பொருந்தியதாகவும் உப்பால் சாரம் ஏற்றினதாகவும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதாவது உப்பால் சாரம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்க வேண்டும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு கர்த்தர் ஒரு பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஹல்லேலூயா, நாம் எப்படி பிறரிடத்தில் நாம் நாம் பழகிறோமோ அதற்கொரு பலனை இருக்குது. ஹல்லேலூயா. அதற்கொரு பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அது எதனால் தருகிறார்? நாம் இந்த வண்ணமாக பழகும்போது கர்த்தருடைய வசனத்தை அறிந்து பழகுகிறோம், கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். இந்த வழியாக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். அதனால் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருகிறார். இது ஒரு அன்பின் கிரியை. ஹல்லேலூயா. அதாவது நாம் எடுத்து எரிஞ்சு பேசாமல் நாம் அன்பாக தயவாக பேசும்போது அது கவனமாக பேசுகிறோம். ஹல்லேலூயா. புறம்பே இருப்பவர்கள் முன்பாக ஞானமாய் பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா ஞானமாக நடந்து கொள்வது எப்படி? அதாவது நம்முடைய வார்த்தையை அளந்து பேசும்போது, ஹல்லேலூயா, சுவாரஸ்யமாக அவர்கள் கேட்கிற இனிமையாக இருக்கிறபடி நாம் பேசும்போது தான் நாம் ஞானமாக பேசுகிறோம். இது கர்த்தருடைய கட்டளை. ஹல்லேலூயா. அவருடைய யோசனை மட்டுமல்ல, அவருடைய கட்டளை. ஏன்? புறம்பே இருப்பவர்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும், நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பல இடத்தில் சொல்லுவார்கள் ஹல்லேலூயா, அதாவது நமக்கு இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்யணும். அதாவது அவிசுவாசியோடு இணைக்கப்படாமல் இருங்கள் என்றால் அது தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. அதில் நாம் குறியாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஹல்லேலூயா புறஜாதிகளிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், தயவாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது இணைக்கப்பட வேண்டிய அவிசுவாசம், நீ இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ நடந்து கொள்கிற முறை ஹல்லேலூயா ஒரு இனிமையான ஒரு வழியாக இருக்க வேண்டும், ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சாக இருக்க வேண்டும், அளந்து பேச வேண்டும், கவனமாக பேச வேண்டும், ஞானமாக பேச வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு வரும் அந்த ரட்சிப்பை நாம் அதை ஹல்லேலூயா என்ன செய்யணும்? அதை வேகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்திற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் இங்கே சுவிசேஷம் சொல்ல போனாலும் யாராவது கடிந்து பேசினா, ரொம்ப மோசமாக பேசினா கூட ஸ்தோத்திரம் சொல்லி ஹல்லேலூயா கர்த்தரை உங்களுக்கு இடத்தில் பேசட்டும், நீங்கள் ஜெபிச்சு படுத்து தூங்கி போது கேளுங்க, ஜீவனுள்ள தேவன் யார், உண்மையான தேவன் யார் என்று கேட்டு படுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜீவனுள்ள தேவன் யார், உண்மையான தேவன், சத்திய தேவன் யார் என்று அவர் வெளிப்படுத்துவார். நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படி சொல்லிவிட்டு
வந்தால் போதும். ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களிடத்தில் தர்க்கிக்க போனால் அது ஒரு தர்க்கமாய், அது ஒரு சண்டையாய், அது ஒரு பிரச்சனையாய், அவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் ஊழியத்துக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக போக வேண்டும். முடிந்த அளவுக்கு அவர்கள் செய்வதை தவறு என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது விக்கிர ஆராதனை செய்வது தவறு என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு வேதத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழியை தான் நாம் சொல்லுகிறோம், தேவனுடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதாவது ஆவிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு விக்கிரகத்தை வைத்து நாம் தொழுது கொள்ள வேண்டியதில்லை. கர்த்தராகி தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ளும்போது ஆவியிலும் உண்மையிலும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை மட்டும் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. நீ செய்கிறது தவறு, நீ அது செய்கிற இது செய்கிறன்னு சொல்ல அவரை குற்றப்படுத்தி பேசுவதற்கு நாம் போகவில்லை. ஹல்லேலூயா. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் அன்போடு சொல்ல வேண்டும் சுவிசேஷத்தை. ஹல்லேலூயா. குட் நியூஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். சிலுவையில் பிசாசுடைய எல்லா கிரியைகளும் அவமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு முதல் வருவது தேவ சமாதானம். ஹல்லேலூயா. அதற்காக தான் உங்களிடத்தில் இந்த நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதை தான் அதனால் ஹல்லேலூயா நமக்கு இந்த வண்ணமாக கர்த்தராகிய தேவனுடைய தயையை காண்பிக்கும் போது கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோம். அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கர்த்தர் தருவார். மூன்றாவது குறிப்பு, கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவர் நமக்கு செய்த கிரியைகளை மகிமைப்படுத்தும் போது அதற்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு அளிப்பார். ஐசையா 5வது அதிகாரம் 12, 13 என்ற 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 5வது அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பூரவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களின் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல என்ன காண்கிறோம்? அதாவது எல்லாம் மேலவாதியம் எல்லாம் செய்து எல்லாம் கொண்டாடுறாங்க, மதுபானத்தை குடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. ஆனால் எதை செய்கிறதில்ல, அவங்க கர்த்தர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அவர் கனப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரின் செய்கையை சிந்திக்கிறதில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாதனால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய செய்கையை சிந்திப்பதில்லை. ஹல்லேலூயா. அதாவது அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகளை நாம் சற்று சிந்தித்தால் என்ன செய்வோம்? அதற்காக கர்த்தருக்கு மகிமை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. அதாவது சாட்சியாக நிற்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நாம் சொல்கிறோம், இந்த மாதிரி எஜுஃபெஸ்ட் நடந்தது. எஜுஃபெஸ்ட் நடக்கும்போது அது எதற்காக நடத்துகிறோம்? அதாவது இந்த கூட்டத்தில் பல பேரை கர்த்தர் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு தேவன் உதவி செய்தார். அவர்கள் இதற்கு முன்பாக இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இந்த பேர் இருக்காங்க, இவங்க சாட்சியாக நின்று அந்த சாட்சியை சொல்லும்போது அதுவே விசுவாசத்திற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த சாட்சியை சொல்வதற்கு ஒரு வரவில்லை என்றால், அதாவது அந்த சாட்சியை நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் செய்த கிரியைகளை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், இல்லை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. மகிமை கர்த்தராகி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஹிருதயம் இல்லை. அது என்ன கர்த்தர் சொல்கிறார்? என்னுடைய ஜனம்
அறிவில்லாதனால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுக்கு அவர் செய்த கிரியைகளுக்கு நம் மகிமை கொடுப்பதற்கு நம்முடைய ஹிருதயத்தில் இடமில்லை என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நம்முடைய ஹிருதயத்தில் என்ன இல்லை? அறிவில்லை. என்ன அறிவில்லை? அவர் செய்த கிரியைகளை பற்றி அறியாமல் இருக்கிறோம். அதனால் வருகிற என்னது? கட்டு, சிறை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாததால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போயிரு. அதாவது அவங்க எல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, அவங்க பட்டினியினால் தோழ்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போயிருக்கிறார்கள். தாகம் என்றால் என்ன? அதுக்கு அர்த்தம் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பது. தண்ணீர் தேவை. அது தாகம் என்பது தண்ணீர் இல்லைன்னா தாகம் இருக்கும். அதாவது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கப்படுகிறது திரளான ஜனம். ஏன்? கர்த்தர் செய்த காரியங்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். கர்த்தரை கனப்படுத்துவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. மனசும் இல்லை. ஆனால் இதுக்கு நேர்மாறாக கர்த்தருக்காக நீங்கள் நின்று அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும் போது, எனக்கு கர்த்தர் இதை செய்தார், ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் இந்த காரியம் எனக்கு நேரிடுவதற்கு கர்த்தர் தான் காரணம். ஹல்லேலூயா. இந்த எஜுஃபெஸ்டில் வந்தவங்க எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு காரணமே கர்த்தர் தான், எனக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு கர்த்தர் தான் காரணம் சொல்லி மகிமைப்படுத்தும் போது ஹல்லேலூயா, நாம் எதற்கு நிற்கிறோம்? கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக நிற்கிறோம். அந்த இடத்துல ஹல்லேலூயா நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நமக்கு பலனை அளிப்பார். ஹல்லேலூயா. அது நிறைய பேர் அறிந்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதாவது சாட்சி கொடுக்க முன் வர வேண்டும், அதாவது ஓடி வர வேண்டும். ஒரு கூட்டம் இருக்குன்னா என்ன செய்யணும்? அதாவது எஜுஃபெஸ்ட்னு அதுக்கு படிப்புக்கு. ஆனால் இப்போ ஹீலிங் சர்வீஸ்ன்னு சொல்லுங்கள். அதாவது எவ்வளோ பேருக்கு கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். அதாவது அதாவது ஒரு குறிப்பான ஒரு கூட்டம் நடக்கும்போது நம்முடைய சபையில் இருப்பவங்க ரொம்ப கம்மியாக தான் வராங்க. வெளியில் இருக்கவங்க நிறைய கூட்டம் வருது. ஆனால் நம்முடைய சபையில் இருப்பவங்க ரொம்ப, நம்ம எதுக்கு அதுக்கு போனோம்? அது அவங்க பாஸ்டர் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு வரதில்லை. எஜுஃபெஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்தீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கே தெரியும் நீங்கள் வரலன்னு. எவ்வளோ பேர் வந்தீங்க? அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு கூட்டம், குழந்தைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆமாம், அதுக்கு உங்களுக்கு பங்கு இல்லையா கேட்குறேன்? நீங்கள் இந்த சபைக்கு சார்ந்தவங்க இல்லையா? நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களா? எப்போது வந்துட்டு போகிறவங்களா? ஹல்லேலூயா. சபையில் சார்ந்தவங்க, இது என்னுடைய சபைன்னு சொல்லி கொண்டாடுறவங்க என்ன செய்யணும்? எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதற்காக என்ன செய்யணும்? அதாவது பாஸ்டரோட என்ன செய்யணும்? இணைந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இதை காமிக்கணும், அந்த ஒன்னஸ். ஹல்லேலூயா. ஒற்றுமையை காமிக்கணும். இந்த கூட்டம் என்னுடைய சபையில் நடக்குது, பாஸ்டரோட நான் ஒற்றுமையாக இருப்பேன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு வரணும். வராமல் இருக்கும்போது என்ன அசட்டை பண்ணுறது? அந்த கூட்டத்தையும் அசட்டை பண்ணுறது, சர்ச்சையும் அசட்டை பண்ணுறது. ஏதோ நான் சண்டே போயிடுறேன், அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டால் ஹல்லேலூயா நம் கர்த்தரை எப்படி கனப்படுத்துவோம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா கர்த்தரை கனப்படுத்துவர்கள். எல்லா காரியம் ஏதோ முக்கியமான இப்போ ஹீலிங் சர்வீஸ் நடக்க இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கு உங்களுக்கு ஹீலிங் தேவை இருக்காது, அதுக்காக வர வேணான்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. வர வேணான்னு இல்லை. ஹல்லேலூயா. கண்டிப்பாக வந்தாகணும். எதுக்கு வந்தாகணும்? ஹல்லேலூயா. பல தேவைகள் இருக்கும். அதாவது பலரை அவர்கள் சாட்சி கொடுக்க வர வேண்டும். எனக்கு இந்த சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கும் இந்த சுகத்தை கர்த்தர் தருவார், விசுவாசத்தோடு இருங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துவதற்காக, இல்லைன்னா பலரை கூட்டின்னு வருவதற்காக, வந்தவங்களை அது மேடை கூட்டின்னு வருவதற்காக, அவங்க சுகமாயிடுச்சான்னு கேட்டு அதை கொண்டு வாலண்டியராக வரணும். ஹல்லேலூயா. எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் நான் வர மாட்டேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. நாம் உதாசீனப்படுத்துகிறோம். இதெல்லாம் கழித்து எனக்கு கர்த்தர் பலனை அளிக்க வேண்டும், எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் அது எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. அதாவது எவ்வளோ ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம் நம்முடைய உதாசீனத்தினால். ஹல்லேலூயா. நாம் அதை அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதனால். அதாவது ஒவ்வொருத்தரும் அனலாக இருக்கிறோம் என்றால் அந்த அனல் வெளியே தெரியணும். ஹல்லேலூயா. சபையில் ஒரு காரியம் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு உட்காரணும். அதுக்கு என்ன செய்யணும்? பாஸ்டர் கேட்கணும், நாங்கள் எதாவது செய்யலாமா? ஆளை கூட்டின்னு வரலாம், என்ன செய்யலாம்? ஏன்
உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 10 பேர் வண்டி வச்சு கூட்டின்னு வாங்க, என்ன 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 ஆக போகுது சொல்லுங்கள்? என்ன நஷ்டம் ஆக போகுது? ஹல்லேலூயா. நான் சபையில் ஊழியத்துக்கு முன்பாக வருவதற்கு முன்பாக என்னுடைய சபைக்கு இரண்டு வண்டி, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் வண்டி, 2 வண்டியில் ஆளுக்களை அனுப்புவேன். எங்கள் இடத்துல கோடம்பாக்கம் அந்த யுனைடெட் இந்தியா காலனியிலேருந்து வண்டி போவோம், சக்கரையா காலனி எல்லாம் போயிட்டு எங்கள் சர்ச்சுக்கு போவோம். ஹல்லேலூயா. இரண்டு ஃபுல் நான் தான் செலவு பண்ணுவதுக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், 2 வண்டிக்கு நான் செலவு பண்ணுவேன். இந்த இதில் யாராவது கூட்டின்னு வரத்துக்கு யாராவது செலவு பண்ணுறீங்களா சொல்லுங்கள்? ஒரு பைசா செலவு பண்ணுறீங்களா உங்கள் காசை ஒரு 10 பேரை கூட்டின்னு வரத்துக்கு? ஹல்லேலூயா. எனக்கு நான் செழிச்சா போதும் சொல்கிறீங்க, ஆனால் ஆத்துமாக்கள் இன்னும் வர வேண்டும், செழிக்க வேண்டும், அவர்களை அழைத்து வர வேண்டும், அதில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும். கர்த்தராகிய தேவன் முன்பாக நாம் வெறும் கையோடு போய் நிற்கக்கூடாது, அந்த எண்ணம் இல்லை. அப்படி நாம் விசுவாசத்தோடு செயல்படும் போது தான் நமக்கு பலன் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற பலனை நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 2 வேனில் ஃபுல்லாக அனுப்பி ஹல்லேலூயா, அதற்கு நல்ல பலனை நான் அனுபவித்தேன். பிஸ்னஸ் நன்றாக கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்திற்கும் அழைத்தார். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய இதயத்தின் வாஞ்சைகளை, அன்பின் கிரியையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். அவரை கனப்படுத்துவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். எதுவுமே அவர் மறந்து போவதில்லை. ஹல்லேலூயா. மனுஷன் மறக்கலாம், ஆனால் கர்த்தராகிய தேவன் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஊக்கத்தோடு செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக பணத்தை செலவு பண்ணுங்க, வண்டி ஏற்றி அனுப்புங்க, அங்கிருந்து கூட வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மட்டும் நீங்கள் வரத்துக்கே கஷ்டமாக இருக்குது. சிலங்க வரத்துக்கு 10 மணிக்கு 8 மணி ஆராதனைக்கு 8:30 மணி 8:45 வர்றீங்க. நீங்கள் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி ஆத்மாக்களை கூட்டின்னு வருது? சனிக்கிழமையே எல்லாத்துக்கும் தயாராகிடணும், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து சபைக்கு போனோம். டிஃபன் கூட இங்கே கொடுக்குறோம், டிஃபன் கூட சாப்பிடாம ஓடி வரலாம் நேரத்துக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் தாமதமாக வருவதற்கு காரணம் என்ன? அனல் இல்லை நமக்குள். என்ன இல்லை? அனல் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கையை, கிரியைகளை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலன் அதன்படி தான் நமக்கு வரும். ஒரு விசேஷ கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் இருப்பது ஒரு முக்கியமான காரணம். நம் சபை அங்கத்தினர் நாம் அந்த இடத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் நீங்கள் வாங்க பிரதர், நீங்கள் வாங்க சிஸ்டர் சொல்லி அழைக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அது தானாகவே நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இந்த கூட்டத்துக்கு நாம் போய் தான் ஆக வேண்டும், கர்த்தருக்காக நாம் போக வேண்டும், சபைக்காக போக வேண்டும், நான் தக்க பலமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதை நான் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக அதை நடத்துவதற்கு உதவியாக இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட், நமக்கு நம்முடைய பலன் நம்முடைய கிரியைகளின் படி தான் இருக்கும். சங்கீதம் 62:11-12. சங்கீதம் 62வது அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனே விளம்பியிருக்கிறார், 2 தரம் அவர் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது, கிருபையும் அவருடையது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையும் கிருபையும் நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. எந்த அற்புதத்திற்கும் என்ன தேவை? அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும். ஹல்லேலூயா. 2 தரம் கேட்டிருக்கும், வல்லமையும் தேவனுடையது என்பது, கிருபையும் உம்முடையதே. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. இது வார்த்தையிலிருந்து திருப்பி நமக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். நம்முடைய கிரியை, ஹல்லேலூயா, கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறவர். என்ன கிரியை? விசுவாச கிரியை. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வார்த்தையை பிடித்து நிற்கும்போது நாம் எதை விசுவாசித்து நிற்கிறோம்?
எதை விசுவாசத்தில் இருக்கிறோம்? அவருடைய வல்லமையும் அவருடைய இரக்கத்தையும். ஹல்லேலூயா. கிருபை என்பது இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் கிருபை என்பது இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம், அதாவது கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் மன உருகி அவர் இறங்கும்போது அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு அந்த கூட்டத்தில் இருக்கும் அந்த வியாதிஸ்களை பார்த்த உடனே அவருக்கு மனம் உருகி அவருடைய மனது இறங்கிடுச்சு. ஹல்லேலூயா. இறக்கம் வந்த உடனே அந்த இடத்துல அற்புதம் நடந்தது, வல்லமை வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. வல்லமையும் அவரது, இரக்கமும் அவரது. ஹல்லேலூயா. நம் எதை பிடித்து நிற்க வேண்டும்? அவருடைய சத்தியத்தை பிடித்து அதில் நிற்கும்போது நாம் விசுவாச கிரியை வெளிப்படுத்துகிறோம். எந்த அற்புதத்திற்காகவும் சரி, எந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமா என்றாலும் இந்த 2 வெளிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு என்ன இருக்கிறது? அவர் வல்லவர். 2வது, அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய நிலையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உணர்த்த வேண்டியதில்லை. தேவனே எனக்கு கண் இல்லையா, பார்க்கலையா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதாவது சத்தியத்தை நாம் பிடித்து நிற்கும் போது தான் ஹல்லேலூயா நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவருக்கு வெளிப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த அற்புதத்தை நீர் செய்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் விசுவாச கிரியைகளுக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. நம் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு அந்த வார்த்தையில் சத்தியத்தை பிடித்து நிற்கும் போது கர்த்தர் ஹல்லேலூயா அவருடைய கிருபை இறங்கும். கிருபை இறங்கும் என்றால் தேவ வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தகுதிப்படுத்துகிறார். நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? கிருபை. நம்முடைய விசுவாசம், நம் விசுவாசத்தோடு நம் தேவனை இயேசுவை நோக்கி பார்த்த போது அவருடைய கிருபை வந்து இறங்கினது, நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக விசுவாசம் எப்படி வருகிறது? சத்திய வார்த்தை அறியும் போது, சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தின் வெளிப்பாடு நமக்குள் இருக்கும்போது தான் நமக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாம் அழைக்கும் போது, அதில் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தை அங்கீகரிப்பதற்காக அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. அற்புதம் அப்பொழுதுதான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒரு 2 சாட்சிகளை சொல்ல வேண்டும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்ய நல்லவர் என்று. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு காரை வாங்கினேன். அதுக்கு வந்து ஆர்டிஓவில் வந்து என்ன செய்வாங்க? நம்பர் போடுவாங்க. ஆனால் நம்பர் வந்து எனக்கு இந்த வாட்டி அது எது வரைக்கும் நம்பரை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இவ்வளோ பல கார் 10-15 கார் வாங்கி விற்றுருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட எனக்கு இந்த நம்பர் வேணும் சொல்லி நான் கேட்டதும் இல்லை, நான் ஆர்டிஓவில் போய் காசு கொடுத்து வாங்கினதும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி என்ன நினச்சேன்? ஒரு வெளிப்பாடு இருந்து நாம் எதை கேட்டாலும், அதை சுதந்திரித்தாலும் அதை கர்த்தர் நமக்கு தருவார். காலை ஜெபத்தில் 5 மணிக்கு கர்த்தர் எடுத்து முறையிட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு சீக்வென்ஷியல் நம்பர் எனக்கு வேணும். இந்த காருக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஆர்டிஓவில் போகுது காரு, இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு நல்ல, நான் காசு கொடுக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலானவர், உங்களால் கொடுக்க முடியாத காரியம் இல்லை, எனக்கு அது நல்ல ஒரு சீக்வென்ஷியல் நம்பர் வேணும். கர்த்தர் உடனே கொடுக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி நம்பர் காமிச்சேன். இந்த மாதிரி நம்பர், சீக்வென்ஷியல் நம்பர் உனக்கு வரும்னு சொல்லி காமிச்சேன். நான் காலைல 9 மணிக்கே பாஸ்டர் மட்டும் சொல்லிட்டேன். நான் ஜெபிக்கும் போது கேட்டேன், கர்த்தர் உணர்த்தினார் வருவேன்னு. 6 மணிக்கு நம்பர் வரும், பார்த்துடலான்னு சொல்லிட்டேன். 6 மணிக்கு நம்பர் எஸ்எம்எஸில் வந்து உடனே அனுப்பிவிட்டேன். என்ன நம்பரு? 2662. ஹல்லேலூயா. அது சீக்வென்ஷியல் நம்பர் மட்டும் இல்லாமல் இது என்னுடைய பர்த் இயர் கூட 62, இந்த பக்கம் போட்டாலும் 62, நடுவில் பாஸ்டர் மாதிரி 66 பர்த் இயர். ஹல்லேலூயா. அதாவது எந்த அளவுக்கு கர்த்தர் வந்து நம்ம கேட்கும்போது அதை தருகிறார். அதாவது எதற்காக கேட்டன? கர்த்தர் எதற்கு பதில் அளிக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்தை அறிந்து கொள்வதற்காக தான். அதாவது பணம் கொடுக்காம அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் நம்பர் வருவதே சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால்
கர்த்தர் வல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், நமக்காக செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது இது ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. இது எனக்கு கர்த்தர் செய்வார் என்பதை நான் உணர வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கி 6 மணிக்கு அது தெரியும். காலைல ஜெபிச்சதுக்கு எப்போ உத்தரவு வரணும், கண்டிப்பாக அது 10 மணி 11 மணிக்கு போயிட்டு 6 மணிக்குள்ளே எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதாவது அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா உதவி செய்கிறாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாச கிரியை விசுவாசித்த கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசித்த போது கர்த்தர் அவருடைய வல்லமை இறக்கி அவர் இறங்கி அதை செய்து முடித்தார். இதே வண்ணமாக தான் நாம் எதை கேட்டாலும் அதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் நேற்று காலையில் எழுந்தோடனே பயங்கர வயிற்றில் வலி. அது என்ன வலின்னு தெரியல. இன்றைக்கி நிற்கக்கூட முடியாத அளவுக்கு வயிறு அப்படியே பயங்கர வலி. நான் வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சு அதை பிரேக் பண்ணி நான் காலைல ஜெபத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்டேன், அந்த இந்த வலி எனக்கு இருக்கக்கூடாது, வலி நீர் சுமந்து தீர்த்தீர், இந்த வலியை சபித்து அப்புறப்படுத்துகிறேன் இயேசு நாமத்தில் சொல்லி. அதாவது ஒரு நொடியில் அந்த எவ்வளோ பயங்கரமான வலி இருந்தது, அந்த வலி காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு வயிற்றில் ஒரு வலி. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக இறங்குகிறார், அற்புதத்தை செய்கிறார். நாம் கேட்க வேண்டும். அதுவும் முக்கியமாக காலையில் நல்ல நேரத்தோடு ஒரு 5 மணிக்கு 4:30 5:30 முடிஞ்சு எழுந்துட்டு கர்த்தர்கிட்ட முறையிடுங்க. எனக்கு இது வேணும் ஆண்டவர்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்காக செய்வார். சாட்சியாக சொல்லுங்க, கர்த்தர் இதை கேட்டேன், இதை செய்தேன்னு சொல்லி. அதுக்கு கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதற்கு நான் மட்டும் சொன்னால் பத்தாது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், இதே காரியத்தை நான் செய்தேன். கர்த்தர் சிறு காரியமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு அது பெரிய காரியம். அது கர்த்தர் உங்ககிட்ட இடைப்பட்டு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்னாகும்? அது இன்னும் பலருடைய விசுவாசத்தை அது ஊக்கப்படுத்தும், இன்னும் ஜெபிப்பதற்கு ஊக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் நம்முடைய விசுவாச கிரியைகளை அங்கீகரிக்கிறார். அவரை விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நாம் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதை விட பெரிய காரியம் அவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கல. அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யும்? அவருடைய வல்லமை கொண்டு வரும். வல்லமை அவருடையது, இரக்கமும் அவருடையது. அவருடைய வல்லமை இறங்கும். அவர் நமக்காக இறங்குவார், அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு குறிப்பு, நம்முடைய வார்த்தையை நாம் நம்முடைய holding your words brings reward. அதாவது நம் வார்த்தை, தவறான வார்த்தை விடாமல் நாம் பிடித்து கொண்டால் நாம் அதற்கேற்ற பலனை நாம் காண்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். ஹல்லேலூயா. அதாவது வேதத்தில் 2 இடத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். நீ அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் பி ஸ்லோ டு ஸ்பீக். அதாவது நீ பேசுவதற்கு தாமதமாயிரு என்று சொல்கிறார், ஆனால் கேட்பதற்கு தீவிரமாயிரு. ஹல்லேலூயா. ஆனால் கேட்பதற்கு தீவிரமாயிருக்கு, பேசுவதற்கு நீ தாமதமாயிரு என்று சொல்கிறார். அதே நேரத்தில் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். நீ அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. அதாவது நாம் சில நேரத்தில் அவசரப்பட்டு பேசுகிறோம், அதனால்தான் நிறைய பிரச்சனைகளை வருகிறது. ஹல்லேலூயா. இதில் நம் வேதத்தில் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது
ஜக்கரியா என்ற, அதாவது யோவான் ஞானஸ்தானுடைய அப்பா, அவங்களுக்கு அந்த அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் 80 வயசாகிடுச்சு. இவர் ஆசாரியராக இருந்தார். ஆசாரியத்து வேலை செய்யும்போது, அந்த ஆலயத்தில் இருக்கும்போது தூதன் வந்து பேசி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னோடனே ஜக்கரியாவில் விசுவாசிக்க முடியல. இவ்வளோ வயசாகிடுச்சு, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். உடனே தூதர் என்ன சொன்னார், உன்னுடைய நீ ஊமையாரு, கொஞ்ச நாளுக்கு பொல்ல பிறக்கிற வரைத்தையும் நீ ஊமையாருன்னு சொல்லி அந்த ஜக்கரியாவை ஊமாக்கிட்டார். ஏன்? உன்னுடைய வாய் தான் இந்த அற்புதத்தை கெடுக்க போகிறதுன்னு, அதற்காக தான் ஊமையாக்கிட்டார். அதாவது நமக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு முடியலைன்னா என்ன செய்யணும்? மரியாள் சொன்ன மாதிரி செய்யணும். மரியாள் சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் ஐயா, என்னால் விசுவாசம் முடியாது. என்னுடைய கன்னியாஸ்திரியோட வயிற்றில் எப்படி குழந்தை பிறக்க போகிறதுன்னு எனக்கு புரியலான்றே, ஆனாலும் நீ சொன்னால் அது ஆகும், நம்முடைய வார்த்தையின்படி அது உண்டாகட்டும் என்று சொன்னார். அதன்படி உண்டானது. ஹல்லேலூயா. இது ரெண்டுலையும் வித்தியாசம் பாருங்கள். அதாவது ஒரு நமக்குன்னு கர்த்தர் பேசும்போது நாம் வந்து அவசரப்பட்டு பேசக்கூடாது. இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும், நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீ அறிவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ அவசரப்பட்டு பேசாத. நீ கேள்வி கேட்கும்போது நீ கவனமாக கேளு, உன்னிப்பாக கேளு. ஆனால் பேசுவதற்கு அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தையை விட்டோன்னா அது வந்து என்ன செய்யுது, அதுக்கு பிறகு அது திருப்பி எடுக்க முடியாது. அது வந்து அந்த அட்மாஸ்பியரில் அப்படியே போயின்னு இருக்கும். பல காலத்து, அதாவது இயேசு பேசின வார்த்தைகளே இன்னும் இந்த நம்ம என்னது, இந்த அட்மாஸ்பியர் என்ன சொல்றது, இந்த காற்றுல மிதந்துன்னு இருக்கு. அந்த காலத்தில் பேசின வார்த்தை, இப்போ நாம் பேசுகிற வார்த்தைலாம் காற்றுல மிதந்துன்னு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசியாச்சுன்னா திரும்பி வராது. அது வந்து அது அப்படியே இருக்கும். அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக நாம் பேசும்போது என்ன செய்யும்? பரிசுத்த தூதர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக அவர்கள் செயல்படுவார்கள். நாம் நமக்கு தீமையான காரியங்களை பேசி, இல்லை அவதூறான காரியங்களை பேசினா என்ன செய்யும்? அந்த வார்த்தையும் அப்படியே தான் இருக்குது. அதை பிசாசுடைய ஆவிகள் வந்து அதை பிடித்து கொள்ளும். அந்த நம்முடைய வாழ்க்கையில் அது வருவதற்கு அந்த பிசாசுடைய தூதர்கள் என்ன செய்யும்? அந்த விழுந்த தூதர்கள் அது செயல்படுவார்கள், இவங்க பேசின வார்த்தையின்படி. அதனால்தான் வார்த்தையை நாம் எப்படி பேச வேண்டும்? நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அது என்ன? தன் வாயையை காக்கிறவன் தன் பிராணனை காக்குகிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறனோ கலக்கம் அடைகிறான். அதாவது அவசரப்பட்டு ஏதாவது தவறாக பேசினா அவன் கலக்கம் அடைய, அதாவது அந்த வார்த்தை அவனுக்கு செயல்படும், அவன் சொன்ன வார்த்தை. அதனால தான் எப்போ நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சுகமானேன். சுகம் இல்லாதவங்க கூட நான் சிக்கா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. சிக்கா இருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா அது மாதிரி தான் நடக்கும். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே சிக்காக தான் இருக்கும். அதனால் கர்த்தர் என்னை சுகமாக்கி, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். ஹல்லேலூயா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சுகமானேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த சுகம் நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. இதை தான் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்குகிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறனோ கலக்கம் அடைவான். ஹல்லேலூயா. நாம் விசுவாச வார்த்தையை பேசுவோம், தேவ வார்த்தைக்கு ஒப்பான வார்த்தையை பேசுவோம். ஹல்லேலூயா. நமக்கு தீங்காக நாம் பேசக்கூடாது, பிறருக்கும் தீங்கான வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக பேச வேண்டும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஆனால் கேட்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தீவிரமாக அதை கேட்க வேண்டும். ஆனால் பேசும்போது நாம் தாமதமாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், கவனித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதில் என்ன இருக்கிறது? அதில் ஒரு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன, ஏன் பலன் இருக்கிறது? ஹல்லேலூயா. அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு. ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருக்கும் போது நான் கர்த்தர் என்று உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லும்போது நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார், அவருடைய ஆளுகையில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது அவரை நாம் கனப்படுத்துகிறோம். அவசரப்பட்டு பேசும்போது நாம் நம்முடைய சொந்த மாம்சத்தின் வல்லமையை நாம் சார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மௌனமாக இருக்கும்போது,
வார்த்தையை பேசாமல் இருக்கும்போது ஹல்லேலூயா கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்கு வெற்றியை தருவார் என்று. ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை நாம் கவனமாக அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனப்படுத்தும் போது நமக்கு நன்மைகள் வந்து சேருவதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? ஒர்க் ஆஃப் லவ், அதாவது அவருக்கு நேராக நாம் அன்பின் கிரியை செய்யும்போது அவர் மறந்து விடுவதில்லை. இரண்டாவது, நம் பிறருக்கு தயவாக இருக்கும்போது அதற்கு பலன் இருக்கிறது. மூன்றாவது, நாம் கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு பலனை அளிக்கிறார். நான்காவது, நம்முடைய கிரியைகளின்படி பலனை அளிக்கிற தேவன் நம் தேவன். அவருடைய வல்லமை அறிந்து அவருடைய இரக்கத்தை அறிந்து நாம் விசுவாச கிரியையில் செயல்படும் போது பலனை அளிக்கிறார். ஐந்தாவதாக இருக்கும் காரியம், நாம் வார்த்தையை நாம் நிதானித்து பேசும்போது, தாமதமாக பேசும்போது, கவனித்து பேசும்போது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை தருகிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா.